சம்மரை சமாளிக்க ருசியான அதே சமயம் ஆரோக்கியமான ட்ரிங்க் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த டண்டாயி ரெசிபி உங்களுக்கு தான். வட மாநிலங்கள்ல இந்த பானம் சிவராத்திரி மற்றும் ஹோலி சமயங்கள்ல தயார் செய்து பருகும் வழக்கம் உண்டு. ஒரு பவுல்ல பாதாம், முந்திரி, பிஸ்தா, மெலன் சீட்ஸ், சூரியகாந்தி சீட்ஸ், மிளகு, கசகசா, சோம்பு, காய்ந்த ரோஜா இதழ்கள், ஏலக்காய், கல்கண்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. ஈரம் படாம இருந்தா இந்த பொடியை 1 மாசம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ட்ரெடிஷனலா இந்த பொருட்களை எல்லாம் ஓவர் நைட் ஊற வச்சு அரைச்சு பால்ல கலந்து கொதிக்க விட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு குடிப்பாங்க. ஆனா இது ஷார்ட்கட் மெத்தட். தேவையான அளவு டண்டாயி இன்ஸ்டன்ட் பவுடர், பாலுக்கு மட்டும் தேவையான அளவு சர்க்கரை, பால்ல ஊற வைத்த குங்குமப்பூ, ஐஸ் கியூப்ஸ், காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்ச பால் ஏடு கூட சேர்த்து பீட் பண்ணிக்கோங்க. அரைச்சு ட்ரிங்க் வடிகட்டி நல்லா பிழிஞ்சு விட்டுடுங்க. துணியில இருக்கிற பவுடரையும் வேஸ்ட் பண்ணாம வெத்தலையில வச்சு சாப்பிடலாம். டண்டாயி சர்வ் பண்ண போற கிளாஸஸ் மேல துருவிய பாதாம் முந்திரி தூவி ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணிடுங்க. சம்மரை சும்மா இருக்க வைக்க இந்த ஒரு ட்ரிங்க் போதும். இன்னொரு ஷார்ட்ஸ்ல சந்திக்கலாம். பாய்.